இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது பாரதி இருக்காங்களா, பாரதி வந்து சாரதா கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் வேணாம், கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜாதகம் பார்த்தது வந்து இந்த ரத்னத்துக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ரத்னம் வந்து மரகத்தை போட்டு வெளுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இவங்க ஆதி பாரதி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரதி வந்து அவங்கள ஆதி வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. எந்திரிங்க ஆதி, எந்திரிங்க ஆதி அப்படின்னு எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து மயக்கத்திலே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு ஆதி நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் செத்துடுவேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து எப்படியோ வந்து நம்ம ஆதியோட காதில் வந்து மெதுவாக கேட்டுருது. கேட்டவுடனே அதில் அரை கண்ணை மட்டும் திறந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து இவங்க தண்ணியெல்லாம் மூஞ்சியில் தெளித்து விட்றாங்க. ஆதிக்கு தெளித்து விட்ட பிறகு அந்த ஆதி வந்து ஓரளவு கொஞ்சம் எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எந்திரிச்சோடனே எந்திங்க ஆதி, எந்திங்க ஆதின்னு சொன்னோடனே கண் முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து அசதியில் வந்து தூங்கிடுறாரு போல். நம்ம பாரதியும் ஆதியை வந்து மடியில் படுக்க வச்சுட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க. காலையில் பார்த்தா பாரதிக்கு முன்னாடி ஆதி வந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு பார்த்த உடனே அவர் யோசிச்சு பார்க்காரு, நமக்கு என்ன நடந்துச்சு, என்ன பாரதி இங்கே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்காங்க. யோசிச்சு பார்த்தா நைட் அந்த கரண்ட் ஷாக் அடிச்சாலாம் ஞாபகம் வருது. அப்போனா பாரதி தான் நம்மளை வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. உடனே வந்து டக்குன்னு பாரதியை வந்து எழுப்பி விட்றாரு நம்ம ஆதி. எந்திரிச்ச உடனேயும் பாரதி வந்து கேட்காங்க, என்னாச்சு ஆதி, நைட்டு வந்து பார்த்தேன் பாத்ரூமில் விழுந்து கிடந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நான் வந்து ஹீட்ரு வந்து ஒர்க் ஆகலை, அதனால் ஹீட்ரு வந்து ஆன் பண்ணலான்ட்டு போனேன். அதுவும் பார்த்தா டக்குன்னு ஷாக் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஐயோ என்னோடய சாதகம் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஆதி, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கீழே காலுக்கு வேகமாக நடந்து வராங்க. பின்னாடியே வந்து ஆதி ஓடி வந்துடுறாரு. பாரதி நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் இப்போல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை ஆதி, நம்ம கல்யாணம் பண்ணால் சரிப்பட்டு வராது, என்னால் உங்களுக்கு உயிருக்கு தான் ஆபத்து, ஜாதகம் பார்த்துட்டு வந்து 24 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள் பாரதி, அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, அதெல்லாம் சும்மா. இதுக்கு முன்னாடி கூட தான் என்னை வந்து நிறைய பேர் கொலை பண்ண பார்த்துருக்காங்க, அப்போல்லாம் நீங்கள் தான் வந்து காப்பாற்றிருக்கீங்க. அப்படி பார்த்தா என்னை காப்பாற்றினதே நீங்கள் தான். என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இருந்ததுனால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன்னு சொல்லுவேன். நீங்கள் இருந்ததுனால நான் ஒன்றும் சாக மாட்டேன், அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை ஆதி, எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஆல்ரெடி வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து வாசு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால அவர் வந்து பேசாமே போயிட்டார். அதுக்காக கல்யாணம் பண்ண பாவத்துக்காக வாசுவும் என்னை விட்டு போயிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னை கல்யாணம் பண்ண ரெடியாக இருந்த அந்த துறையை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் பாரதி, அதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அதாவது எதுக்கு அவன் வந்து ஜெயிலுக்கு போனான், ஊரில் யாரும் பண்ணாத மொல்ல மாதிரி பொறுக்கித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதனால் அவனை ஜெயிலில் போட்டிருக்காங்க. நீங்கள் அதை வச்சு நம்ம 2 பேத்து வாழ்க்கையை பிரிச்சிடாதீங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதுவுமே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பார்த்தா அங்கனக்குள்ளே பார்த்தா நம்ம சாரதா, அறிவு, ஸ்வேதாலாம் வந்துடுறாங்க. வந்தோடனே பாரதி என்னம்மா இங்கே வந்திருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை நான் நைட்டு வந்தேன், இவரும் வந்து மயங்கி கிடந்தார் அப்படி இப்படின்னு சொன்னோடனே ஆதிகிட்ட கேட்காங்க, என்னடா எதுக்குடா பாத்ரூமில் மயங்கி விழுந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதி வந்து சொல்கிறாரு, கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, அதனால் நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம அறிவுக்கு வந்து சிரிப்பாயிடுது. உடனே வந்து நம்ம நல்ல வேலைம்மா பாரதி, என்னோடய மகன் உயிரவே காப்பாற்றிருக்கு, ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க, அம்மா நம்ம கல்யாணம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதும்மா, ஆதி ஆதி வந்து 100 வருஷம் உயிரோடு இருக்கணும், நான் தூரத்துலேருந்து பார்த்தா கூட போதும், கல்யாணம்லாம் நமக்கு வேண்டாம், கல்யாணம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா பாரதி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க, ஊரில் எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு, அது மட்டும் இல்லாமல் ஆதி வந்து நீ இல்லைன்னா கண்டிப்பாக செத்துருவாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இருந்தால் தான் செத்துருவான் ஆண்டி, அதனால் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம ஆதியும் ஒருவரும் ரூமுக்குள்ளே கவலையோடு போகிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம சாரதா, அறிவு, ஸ்வேதா வந்து நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ நம்ம பிளான் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நிற்க போகுது, எப்படினாலும் கல்யாணம்னா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஸ்வேதா வந்து அவங்க அப்பாட்ட, எப்பா என்னப்பா மாமாவுக்கு இப்படி ஷாக் வச்சுருக்கீங்க, இறந்து போயிட்டானா என்ன பண்ணுறது, நீங்கள் பாட்டில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் இந்த இறந்து போயிட்டாலும் நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விடுமா அப்பா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிறாரு. இங்கே பாருங்கப்பா, இனிமேல் எது பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பண்ணுங்கள், இல்லை நீங்களாவது 4 தடவைக்கு யோசிச்சு பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்வேதாவும் போகிறாங்க. அடுத்து வந்து நம்ம பாரதி வந்து நைட்டு பூரா இருந்துட்டு காலையில் போகிறாங்கல்ல, போனவொடனேயும் வந்து மரகதம் பிடிச்சி கேட்காங்க, இங்கே பாரு பாரதி, இந்த வீட்டில் வந்து உனக்கு சுதந்திரம் இருக்குது, அதுக்காக நீ வந்து நைட்டு ஃபுல்லாக வெளியில் போய் தங்குறதெல்லாம் சரியில்லை, ஒரு ஃபோன் கூட பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அத்தை ஒரு முக்கியமான வேலை அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தனமும் மணியும் வெளியில் வந்துடுறாங்க. உடனே வந்து நம்ம மரகதம் வந்து கேட்காங்க, என்ன முக்கியமான வேலையாக இருந்தால் சொல்லணுங்களா பாரதி, நைட்டு தமிழ் எழுந்திரிச்சு அழுகிற அம்மான்னு அதை கேட்டதுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சு பார்த்தா நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து
நம்ம மரகதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துல ரத்னம் வந்துடுறாரு. ரத்னம் வந்தோடனே இரு, அதெல்லாம் முக்கியமான வேலை இருக்குன்னு பாரதி சொல்லுதில்ல, என்ன வேலைன்னு கேட்குறத விட்டு என்ன நீ வரல பேசிக்கிட்டு இருக்க, என்ன வேலைம்மா அப்படின்னு கேட்டவொடனையும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இப்போ எப்படி இருக்காங்க பாரதி அப்படிங்க ஆதி அப்படிங்கிற மாதிரி ரத்னம் கேட்காரு. இப்போ ஒன்றும் இல்லை மாமா, இப்போ சரியாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனையும் அதான் இவ கிழவு அங்கேயும் போய் ஆட்டுது அப்படிங்கிற மாதிரி தனம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தனம் கம்முனு இரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் சொல்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம பாரதி சொல்கிறாங்க, மாமா எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஜாதகம் பார்த்ததில் வந்து இப்படி வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரத்தனம் வந்து சொல்கிறாரு, அம்மா ஜாதகத்தெல்லாம் நம்பாதம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு ஜோசிக்காரை பார்த்தோம், அப்போ ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க மகன் உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2வது கல்யாணம் பண்ணால் அவரோட ஆயுசு வந்து கெட்டின்னு தான் சொன்னாங்க. அதனால் வந்து நீ எதுவுமே பயப்படாத, அந்த ஒரு ஜோசிக்காரன் ஒன்று சொல்லுவான், இன்னொருத்தன் ஒன்று சொல்லுவான், அதெல்லாம் கண்டுக்காத, நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு கெட்டதை வந்து நம்ம வாழை பழகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரத்னம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.